தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் காளைகளை அடக்க உள்ள மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலமுருகன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமாக உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு இன்று அதிகாலை 7 மணிக்கு துவங்கியிருக்கிறது. மாடுபிடி வீரர்களுக்கு இறுதிக்கட்ட பரிசோதனை வாடிவாசல் அருகே உள்ள சமுதாய கூடத்தில் நடைபெற்று வருகிறது. மாடுபிடி வீரர்கள் அதிகாலை முதலே காத்திருந்து நீண்ட வரிசையில் அமர்ந்து பரிசோதனை செய்து வருகிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு மருத்துவர்கள் இரத்த அழுத்தம், முதற்கட்டமாக மதுபானம் அடைந்திருக்கிறார்களா, மாடுபிடி வீரர்கள் உயர் எடை, காய்ச்சல் பரிசோதனை மற்றும் இரத்த அழுத்த பரிசோதனை செய்து வருகிறார்கள். மேலும் உடலில் வேறு ஏதும் காயம் உள்ளதா, ஆபரேஷன் செய்யப்பட்டுள்ளதா ஆகியவும் பரிசோதனை செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் அவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்ட பொழுது இங்கு ஒரு 4 மாடுபிடி வீரர்கள் மது அருந்தி வந்ததால் அவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அதனைத் தொடர்ந்து மேலும் இங்கு இருக்கக்கூடிய மாடுபிடி வீரர்களுக்கு தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி முதலுதவி சிகிச்சை மையம் பாலமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. இங்குள்ள மையத்தில் 15 படுக்கைகள், 30 மருத்துவர்கள், 100 மருத்துவ பணியாளர்கள் சோதனை செய்து வருகிறார்கள். காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அறுவை சிகிச்சை நிபுணர்கள் உட்பட 30 மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர்கள் என 70க்கும் மேற்பட்ட மொத்தம் 100 பேர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மேல் சிகிச்சைக்காக காயமடைந்தவர்களை கொண்டு செல்வதற்கு சிறப்பு வசதிகளுடன் கூடிய 2 ஆம்புலன்ஸ் உட்பட 12 ஆம்புலன்ஸ்களும், ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத இடங்களுக்கு இருசக்கர வாகனம் மூலமாக சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிகாலை முதலே தொடர்ந்து இங்கு மாடுபிடி வீரர்கள் பரிசோதனை செய்யப்பட்டு வந்த நிலையில் 4 நபர்கள் மதுபானம் அருந்தி வந்ததால் அவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாலமேடு ஜல்லிக்கட்டில் துணை முதலமைச்சர் கலந்து கொள்வதால் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு முதல் பரிசு காரும், 2ஆம் பரிசு மாடுபிடி வீரர்களுக்கு பைக்கும் தருகிறார்கள். அதேபோல் சிறந்த காளைக்கு முதல் பரிசு டாக்டரும், 2ஆம் காளைகளுக்கு கன்றுக்குட்டியுடன் பசுமாடும் வழங்கப்பட இருக்கிறது. இதனால் மாடுபிடி வீரர்கள் உற்சாகமடைந்து மாடுகளை பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். மாடுபிடி வீரர்களுக்கு தங்க காசு, வெள்ளிக்காசு, பீரோ, கட்டில் என்று பல்வேறு பரிசு பொருட்களும் ஏராளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மாடுபிடி வீரர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து பரிசோதனை செய்து வருகிறார்கள். மாடுபிடி வீரர்கள் ஒவ்வொரு சுற்றிலும் 50 பேர் வீதம் களத்தில் இறங்குவார்கள். 11 சுற்று வரை நடைபெறும். இதனால் தொடர்ந்து தற்போது 7 மணிக்கு மேல் இந்த ஜல்லிக்கட்டு தொடங்க இருக்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை துவங்க இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.